அவங்கவங்க இஷ்டப்படி அவங்க ஏதோ குடும்பத்தோட சேர்ந்து போடுறாங்க. நம்ம எந்த குடும்பத்தில போய் சேர்றது? ஒரு வீட்ல பொண்ணுங்க இருந்தா கல்யாணம் ஆயிடுவாங்க. அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம யாரு கூட சேர்ந்துக்கிட்டு லைவ் போறது? யாராவது ஒரு தனியா நின்னு வாழலான்னு சொல்றாங்க உலகத்துல. அது முற்றிலும் பொய்யுங்க. தனியா ஒரு பெண் வந்து தனியா வாழ முடியாதுங்க இந்த உலகத்துல. நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் இவ்வளோ வரைக்கும் வீட்ல ஒரு ஆள் இருந்துகிட்டு, சரக்கு மாஸ்டரா இருந்துகிட்டு புள்ளைங்கலாம் எனக்கு கை குடுத்தாங்க. பொம்பள பசங்கலாம் கை குடுத்தாங்க. என்னுடைய பொம்பள பசங்கலாம் தைரியமா எனக்கு தைரியம் சொன்னாங்க. ஆம்பள ஒரு வீட்ல சரியில்லனாலும், ஆம்பள புள்ள இருந்தா கூட கெட்டு போயிருக்குமோ என்னமோ! ஆனா எங்க பொம்பள பசங்கள்லாம் வந்து எனக்கு கை குடுத்தாங்க. நான் சொன்னபடி படிச்சாங்க. நான் சொன்னபடி கண்ணு முழிச்சு, நான் எப்போ எழுந்திரிக்கணும்னா எழுந்திரிப்பாங்க. எப்போ படிக்கணும்னா படிப்பாங்க. என்ன சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடுவாங்க. இப்படி படிக்கணும்னு அடிச்சேன்னா கேட்டுக்குவாங்க. 2வது அது முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். எங்க பசங்களெல்லாம் என்னன்னா, ஸ்கூல்ல வந்து டூர் அழைச்சிட்டு போவாங்க. நான் டூருக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஏன்னா, டூருக்கு போய் அங்க எங்கேயாவது குளத்துல கால வைக்குதுங்க. அப்போ வழுக்கிட்டு விழுந்துடுறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, "உங்க பசங்க விழுந்துட்டு நான் என்ன செய்வேன்பாங்க." அதனால நான் அவங்கள டூருக்கு அனுப்ப மாட்டேன். என்ன வீட்ட விட்டு நான் படிக்க ஸ்கூலுக்கு போவாங்க. அதோட வீட்ல வச்சுக்குவோம். 3 பொம்பள பிள்ளைன்னு நான் அலட்சியமாலாம் நான் வளர்க்கல. 24 மணி நேரம் அவங்க கண்காணிப்புல தான் இருப்போம். குடும்பத்தில 1000 கஷ்டம் இருந்தாலும் பசங்க